ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்காடு சீரிஸ் பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஏற்காடில் இருக்கிற பீக்கு பார்க்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் அமௌண்ட் வந்து பெரியவங்களுக்கு 300, சின்ன பசங்களுக்குலாம் வந்து 200. பேக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறையா கோழிலேருந்து எல்லாமே இந்தியாவில் உள்ள கோழின்னு இல்லாமல் வேறு கண்ட்ரியில் உள்ள கோழி, அதேமாதிரி டாக்ஸும் வந்து வேறு கண்ட்ரியில் உள்ளது எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி நெருப்பு கோழி எல்லாமே இருக்குது. அதுமாதிரி இந்த தண்ணியில் வந்து மீன் இருக்கும், அதுக்கும் வந்து நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். அதுமாதிரி இந்த குதிரைக்கும் தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். அதேமாதிரி டாக்ஸுக்கும் அப்படி தான் தனியாக அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணி தான் அதை போய் பார்க்கணும். கிட்ட போய் தொட்டு பார்க்குறதுக்கு தனி அமௌண்ட்டு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் தான் பெரியவங்களுக்கு 300, சின்ன பசங்களுக்கு 200. ஆனால் நம்ம அந்த டாக்ஸை தொட்டு பார்க்குறதுக்கும் அங்கே உள்ள மீனெல்லாம் நம்ம போய் தொட்டு பார்க்குறதுக்கு நமக்கு தனி அமௌண்ட்டு. அது இங்கே உள்ள இந்த பேட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி அமௌண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸில் கட்டுற ஃபீஸ் மட்டும்தான். பறவைகள் உலகமேங்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கே வந்து அதுக்குள்ளே ஃபுட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போனோம்னா அதுவே நம்ம போய் அதை தேடி போகணுன்னு அவசியமே. நம்ம கையில் அதில் ஃபுட்டை பார்த்துட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலெலாம் வந்து உட்காந்துருக்கு. ஆனால் நல்ல செமையாக இருந்துச்சு பார்க்க. என்ன கொஞ்சம் பயமும் தான், நம்மளை கொத்திரோ இல்லைன்ட்டு. உள்ளே போய் நம்ம அந்த ஃபுட்டை நம்ம கையில் தான் வச்சுருக்கோம். அந்த டைத்தில் அது என்ன பறந்து வந்து எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். அது நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி டைம் போடவே தெரியல. இது உள்ளேயே போனோன்னா இது அடுத்தது ஒரு உள்ளே போகிற இடம். இது அங்கே வந்து பச்சைக்கிளி அங்கே உட்காந்துருந்துச்சு. நம்ம அந்த ஃபுட்டை கையில் வச்சோன்னா டக்குன்னு கையில் வந்து உட்காந்துருச்சு. இது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதுவும் சேர்ந்து போஸ்ட் கொடுத்துச்சிங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுங்க சவுண்டு அப்பா காது கிளிகிற அளவு இருந்துச்சு. அவ்வளோ சவுண்டு. அதோட சவுண்டுனாலும் செம்ம சவுண்டாக இருந்துச்சு. என் பையன் அது கிட்டையே வரல. லாஸ்ட்டாக அந்த தட்டில் வச்சு ஃபுட்டு கொடுக்குற இடத்துக்கு போனாலும் அம்மா பிடிமான்னு அழுதுகிட்டே இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக இது அவுட்ரா வருது. அங்கே நிறைய ஃபிஷ்ஷெலாம் இருந்துச்சு தொட்டியில். நல்லா செமையாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வெளியில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அங்கே உள்ள ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்கலாம். ஆலங்கானு எங்கே போச்சுன்னு பார்த்தா நெருப்பு கோழி இருந்துச்சு. அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாமா, அது என் பொண்ணு கொடுத்தா அது கையோடு சேர்த்து கொத்தினவங்க இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அந்த கோழிக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எல்லாமே பார்க்கலாம். நல்லா டைம் பாஸ் நல்லா ஆகும். நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் பசங்களை அழைச்சிட்டு போய். இதோட அடுத்து அவுட்ரா வர்றது தான். அந்த அவுட்ரா வர இடத்துக்குள்ள ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும்போது என்னமோ போனோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் இருந்துச்சு. அங்கங்கே உள்ள ஒரு பிளேஸை போட்டு அதே மாதிரி அங்கங்கே உள்ள பிளேஸில் வந்து 3D ஃபோட்டோவும் இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு அதோட நாங்கள் வெளியாகிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போனோம்னா பகோடா பாயிண்ட் போனோம். அங்கே நல்ல வியூ செமையாக இருந்துச்சு. நம்ம அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் இந்த பிளேஸ் உள்ளே போக முடியல. உள்ளே போகலான்னு இருந்தோம். அங்கே ஃபுல்லாக வெளியில் வந்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து நாய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. செம்ம நாய். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேட் பாருங்கள் அப்படியே அழகாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகி அப்படியே செம்ம மழை. ஆனால் அது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியாத அளவு நல்ல மழையாயிடுச்சு.
மழை பெஞ்சு அது விட்றதுக்குள்ளேயே ரொம்ப நேரமாகிடுச்சு, இருட்டிடுச்சு. அதனால் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலே அந்த வியூவை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதோட இங்கே பக்கத்துலேயே மீட் ஈட்டு இருந்துச்சு, அங்கே போய் நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனோம். ஒன் ஹவர் நல்ல மழை விட்டுருச்சு. ஆனால் கடைசியில் உள்ளே தான் போய் பார்க்க முடியல. நாங்களும் அதோட ஆர்ட்ரு பண்ணதை வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கே போயிட்டோம். நல்லா இருட்டிடுச்சு, அதனால் வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கே போகலான்னு சொல்லி ரூமுக்கே போயிட்டோம். பசங்கள்லாம் பர்கர் கேட்டுச்சிங்க, அதனால் பர்கர் வாங்கிட்டு ஃப்ரைடு சிக்கன், அதோட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மோமோஸு இது வாங்கிட்டு வந்தாச்சு ரூமுக்கு. வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் போயிட்டு அதோட படுத்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு விலாகில் நெக்ஸ்ட் இயர் வரும். வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முபா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என் வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Happy New Year.